உன்னோட கட்சி தொண்டரை தானே நீ அரேஞ்ச் பண்ண பேரணிகளே பரப்புரையில தானே இறந்துருக்காங்க. சரி, சதி பண்ணி கொண்டுட்டாங்கன்னு இருக்கட்டும். அந்த கொலைக்கு நீதி கேட்டு நீ வீதிக்கு வந்தியா? அந்த கொலையால் இறந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க நீ ஆஸ்பத்திரிக்கு போனியா? நான் இத ஒரு பெரிய புரட்சிகரமாலாம் சொல்ல வேணாம். ஒரு ஒரு ஊர்ல ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா, அந்த அந்த வீட்ல, அந்த இரங்கல் வீட்ல திமுக, அதிமுக, பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மதிமுக, பிஎஸ்பி, இன்னும் இருக்கிற லெட்டர் பேட் கட்சிகள், அங்க இருக்கிற என்ஜிஓ எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வந்துருவாங்க. அதாவது அரசியல் லாபத்துக்காக வருவது எம்எல்ஏவா இருக்கலாம், மினிஸ்டரா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம். ஆனால் அங்க இருக்கும் தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் அந்த குடும்பத்துல ஒருத்தராவே ஆயிருவாங்க. அந்த இளவு வீட்டுல பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருப்பாங்க. டீ போட்டு கொண்டாந்து அந்த அந்த தட்டு எடுத்து போய் எல்லாத்துக்கும் டீ கொடுப்பாங்க. பாட கட்டுறதுக்கு, கரை ஈமச்சடங்கு செய்வதற்கான ஆட்களை கூட்டு வருவது எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அந்த 2 நாள் அந்த வீட்டிலேயே கதியா கிடப்பாங்க.